அறிவோம் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் இறைவாக்கினர் எலிசாவின் அருஞ்செயல்கள் பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் தொழுநோயாளியான நாமான் நலமடைதல் பற்றி சிந்திப்போம். சிரிய இராணுவத்தின் படைத்தளபதியாக இருந்த நாமான் ஒரு தொழுநோயாளர். சிரியா நாட்டிற்காக பல வெற்றிகளை பெற்றுத்தந்தவர் என்ற காரணத்தால் அரசனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். நாமானின் மனைவியின் வேலைக்காரியாக இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமி பணி செய்து வந்தாள். சிரியர்கள் இஸ்ரேல் நாட்டின் எல்லை பகுதிகளில் கொள்ளையடித்த போது கொள்ளைப் பொருளாக கொண்டு வரப்பட்டவள் அந்த சிறுமி. நாமானின் நிலையை கண்ட அச்சிறுமி தன் தலைவியிடம், என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினரை சென்று பார்த்தாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்கின்றாள். அச்சிறுமி இறைவாக்கினர் எலிசாவைத்தான் குறிப்பிடுகிறார் என நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் எலிசாவை அறிந்தவராக இருக்கலாம், அல்லது அவரது அரும் செயல்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். நாமானின் மனைவி சிறுமி கூறியதை நாமானிடம் கூறுகின்றாள். எப்படியாவது தொழுநோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என விரும்பிய நாமான் இச்செய்தியை அரசனிடம் கூறுகிறார். அரசனும் நாமானுக்கு உடனே சமாரியா செல்வதற்கு அனுமதி தருகிறான். நாமான் ஏராளமான பரிசு பொருள்களுடன் சமாரியாவுக்கு புறப்படுகிறான். அவன் தன்னுடன் ஏறத்தாழ 400 கிலோகிராம் வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணம் செய்கிறார். இவை அன்பளிப்பாக கொடுக்கப்படுவதற்காக கொண்டு செல்லப்படுகின்றன. சிரியாவின் அரசன் இஸ்ரேலின் அரசனுக்கு கடிதம் எழுதி அதை நாமானிடம் கொடுத்து அனுப்புகிறான். இஸ்ரேலின் சிறுமி நாமான் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினரை சென்று பார்க்கத்தான் கூறியிருந்தாள். ஆனால் சிரியாவின் அரசன் இஸ்ரேலின் அரசனுக்கு கடிதம் எழுதுகிறான். ஒருவேளை இறைவாக்கினர் அரசனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார், இறைவாக்கினரால் தொழுநோயை குணப்படுத்த முடியும் என்பதை அரசர் அறிந்திருப்பார், எனவே நாமானை அவர் இறைவாக்கினரிடம் அனுப்பி வைப்பார் என சிரியாவின் அரசன் நினைத்திருக்கலாம். ஆனால் சிரியாவின் அரசன் எழுதிய கடிதம் இஸ்ரேலின் அரசன் மனத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அந்த கடிதத்தில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேலின் அரசன் கடிதத்தை வாசித்த போது கலக்கமடைகிறான். நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா என அங்கலாய்க்கிறான். தொழுநோயை குணப்படுத்தும் ஆற்றல் தன்னிடம் இல்லை என்பதை அவன் உணர்கிறான். எனவே தன்னுடன் போர் தொடுப்பதற்காகவே சிரியாவின் அரசன் செய்யும் சதியாக அந்த கடிதத்தை நினைக்கிறான். ஆத்திரத்தில் தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறான். அரசனின் செயலை இறைவாக்கினர் எலிசா அறிய வருகிறார். அரசனுக்கு ஆள் அனுப்பி, நீர் ஏன் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என செய்தி அனுப்புகிறார். நாமான் சமாரியாவில் உள்ள இறைவாக்கினரை சந்திக்க வாய்ப்பு வருகிறது. சிறுமி கூறியது போல நாமானின் தொழுநோய் அவரால் குணமாக்கப்படலாம். நாமானும் மகிழ்ச்சியுடன் எலிசா இருக்கும் இடத்திற்கு செல்கின்றான். நாமான் எலிசாவின் வீட்டு வாசலில் வந்து நின்றதும் எலிசாவின் பணியாள் ஒருவன் மூலம் அவனுக்கு செய்தி வருகிறது. நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும், நீ தூய்மை உருவாய் என நாமானுக்கு கூறப்படுகிறது. நாமான் இதை எதிர்பார்க்கவில்லை. ஒரு நாட்டின் படைத்தளபதி, அரசனுக்கு மிகவும் நெருக்கமானவன், அதிகாரத்தில் இருக்கும் அவனை இறைவாக்கினர் அலட்சியமாகி நடத்துகிறாரே என கோபம் உறுகிறான். நாமானால் இறைவாக்கினரின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரே அவனை எதிர்கொண்டு வந்து வரவேற்று கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை வைத்து அவனை குணமாக்குவார் என நாமான் எதிர்பார்த்தான். ஆனால் இறைவாக்கினர் அதை செய்யவில்லை. அதிகாரத்திமிரில் ஆத்திரப்பட்டு திரும்பி போக நினைக்கிறான். யோர்தான் ஆற்றை விட தூய்மையான ஆறுகள் தமஸ்கு நகரில் ஓடுகின்றன. அவற்றை தவிர்த்து யோர்தானில் ஏன் மூழ்கி எழ வேண்டும்? இறைவாக்கினரின் செய்தியை நாமானால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆத்திரத்துடன் புறப்பட்ட அவனை அவனது பணியாளர்கள் தடுக்கின்றனர்.
அவனுக்கு அறிவுரை சொல்ல விரும்புகின்றனர். எம் தலைவரே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கியலும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என கேட்கின்றனர். இறைவாக்கினரால் நலமடைய செய்ய முடியும் என சிறுமியும் கூறியிருந்தாள். நாமானின் பணியாளர்களும் இறைவாக்கினர் கூறுகின்ற ஒரு சாதாரண செயலை செய்வதற்கு தயக்கமேன் என கேட்கிறார்கள். நாமான் பணியாளர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறான். இறைவாக்கினர் கூறியவாறே யோர்தான் நதிக்கு சென்று 7 முறை மூழ்கி எழுகிறான். அவனது உடலில் மாற்றம் ஏற்படுகிறது. அவன் உடல் தூய்மையிட்டு சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது என ஆசிரியர் பதிவு செய்கிறார். தொழுநோயாளியாக யோர்தான் ஆற்றில் இறங்கிய நாமான் முழு நலம் பெற்றவனாக யோர்தான் ஆற்றிலிருந்து வெளியே வருகிறான். இறைவாக்கினரின் வார்த்தைகளில் இருந்த ஆற்றலை அவன் உணர்கிறான். நாமானின் உடலில் ஏற்பட்ட மாற்றம் அவனது உள்ளத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இஸ்ரேலின் கடவுள் மேல் ஒரு பற்று ஏற்படுகிறது. அவரது ஆற்றலின் மேல் நம்பிக்கை வருகிறது. எனவே இறைவாக்கினர் எலிசாவின் முன் வந்து நின்று, இஸ்ரேலில் தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் என அறிக்கையிடுகிறான். இனி இஸ்ரேலின் கடவுளை மட்டுமே வணங்குவதென முடிவு செய்கிறான். தன்னை நலம் பெறச் செய்த இறைவாக்கினருக்கு நன்றியின் வெளிப்பாடாக அவன் கொண்டு வந்த பொருள்களை அன்பளிப்பாக அளிக்க விரும்புகிறான். இதோ அடியானுடைய அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறி தான் கொண்டு வந்த பொருள்களை இறைவாக்கினருக்கு சமர்ப்பிக்கிறான். ஆனால் எலிசா எந்த அன்பளிப்புகளையும் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நான் பணிவிடை புரியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என கூறி மறுத்து விடுகிறார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாமான் நலம் பெற்றது கடவுளின் ஆற்றலால் வந்தது. இறைவாக்கினர் எலிசா இடைநிலையாளராக, ஒரு கருவியாக நாமான் நலம் பெற உதவுகிறார். அதனால் வருகின்ற மகிமை அனைத்தும் கடவுளுக்கு மட்டுமே உரியது. இறைவாக்கினர் எலிசாவின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்ட நாமான் அவரிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார். 2 கழுதை பொதி அளவு மண்ணை அங்கிருந்து எடுத்துச் செல்ல அனுமதி கேட்கின்றார். நாமான் இஸ்ரேலின் மண்ணை கேட்பதற்கு காரணமாக, இனிமேல் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலிகளோ வேறு பலிகளோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்கின்றார். நாமான் ஆண்டவருக்காக பலி செலுத்த ஒரு பலிபீடம் கட்ட விரும்புகிறார். பண்டைய காலத்தில் ஒரு கடவுளுக்கு சொந்தமான நிலத்தில்தான் எரிபலிகளோ வேறு பலிகளோ அவருக்கு செலுத்த முடியும் என மக்கள் நம்பினார்கள். இஸ்ரேல் நாட்டு மண்ணிலே பலிபீடம் எழுப்பினால் அந்த பீடம் இஸ்ரேலின் கடவுளுக்கு சொந்தமானதாக அமையும். நாமான் அந்த பலிபீடத்தில் ஆண்டவருக்காக பரிசெலுத்த முடியும். நாமான் உறுதியான மனநிலையில் இந்த முடிவை எடுத்தாலும் அவன் அரசருக்கு நெருக்கமானவன் என்ற முறையில் அரசன் வழிபடுவதற்காக அவர்களின் தெய்வமான ரிம்மோன் கோவிலுக்கு செல்கையில் நாமானும் உடன் செல்ல வேண்டும். அரசன் ரிம்மோனுக்கு தலைவணங்கும் போது நாமானும் தலைவணங்க வேண்டும். தனது பணியின் நிமித்தம் நாமான் இவ்வாறு செய்வதை தவிர்க்க முடியாது. ஆண்டவர் அச்செயலை மன்னிக்க வேண்டும் என எலிசாவிடம் விண்ணப்பம் செய்கின்றார். எலிசாவும் அமைதியுடன் சென்று வாரும் என அனுப்பி வைக்கின்றார். நாமானும் மகிழ்ச்சியோடு தனது நாட்டிற்கு திரும்புகின்றார். ஆனால் அங்கே ஒரு மனிதர் மகிழ்ச்சியாக இல்லை. அவர்தான் இறைவாக்கினர் எலிசாவின் பணியாள் கேகசி. கேகசி ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? நாமான் கொடுக்க விரும்பிய அன்பளிப்புகளை எலிசா பெற்றுக்கொள்ளாததுதான் கேகசியின் மகிழ்ச்சியின்மைக்கு காரணமாக உள்ளது. ஒருவேளை எலிசா அந்த அன்பளிப்புகளை பெற்றிருந்தால் கேகசி அதனால் பயன் பெற்றிருப்பார். எனவே எலிசா அன்பளிப்புகளை பெறாதது அவருக்கு ஆத்திரத்தை தருகிறது. நாமானிடமிருந்து எதையாவது பெற வேண்டும் என அவனது மனம் துடிக்கிறது. நாமானிடமிருந்து எதையாவது பெற வேண்டும் என விரும்பிய கேகசி எலிசாவுக்கு தெரியாமல் நாமானை பின்தொடர்ந்து செல்கிறான். கேகசி தன்னை பின்தொடர்ந்து வருவதைக் கண்ட நாமான் தனது தேரிலிருந்து இறங்கி வந்து அவனை எதிர்கொண்டு வந்து அவனிடம் நலம் விசாரிக்கிறார். தன்னிடம் நலம் விசாரித்த நாமானிடம் தனது திட்டத்தை அவன் செயல்படுத்துகிறான். அவன் நாமானிடம் இறைவாக்கினர் குழுவினரான 2 இளைஞர்
எப்ராயிம் மலைநாட்டிலிருந்து இப்பொழுதுதான் வந்துள்ளனர். அவர்களுக்காக 40 கிலோகிராம் வெள்ளியும் 2 பட்டாடைகளும் வாங்கி வர தலைவர் தன்னை அனுப்பியதாக பொய் கூறுகின்றார். இறைவாக்கினர் அவனிடம் எதையும் கூறவில்லை. கேகசி தனது பேராசையால் நாமானிடம் பொய் கூறுகிறான். நாமான் கேகசி கேட்டதற்கும் 2 மடங்காகவே வெள்ளியும் பட்டாடைகளும் கொடுக்கின்றார். நாமானின் 2 பணியாளர்கள் அப்பொருள்களை கேகசியின் வீட்டிற்கு கொண்டு வருகின்றனர். அவற்றை தன் வீட்டில் பத்திரப்படுத்திய கேகசி தன் தலைவரான இறைவாக்கினர் எலிசா முன் வந்து நிற்கின்றார். கேகசியின் செயல்களை தன் ஞான கண்களால் அறிந்து கொண்ட எலிசா அவனை கண்டிக்கின்றார். எலிசாவை பொறுத்தவரையில் அன்பளிப்புகள் பெறுவதற்கான நேரம் அதுவல்ல. கேகசியின் செயலை விரும்பாத எலிசா கேகசிக்கு எதிராக சாபமிடுகிறார். நாமானின் தொழுநோய் உன்னையும் உன் வழிவந்தோரையும் என்றென்றும் பீடிக்கும் என்கிறார். அவருடைய வார்த்தை பலிக்கிறது. கேகசியை தொழுநோய் பற்றி கொள்கிறது. இறைவாக்கினர் முன்னிலையிலிருந்து தொழுநோயாளியாக அவன் வெளியே செல்கிறான். இங்கே இறைவாக்கினர் எலிசாவின் ஆற்றலை சிந்திப்பதும் அவசியம். இறைவாக்கினர் பல அரும் செயல்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். நாமான் தொழுநோயிலிருந்து நலம் பெறுவதற்கும் எலிசா ஒரு கருவியாக செயல்பட்டிருக்கிறார். இறைவாக்கினர்களின் வார்த்தைகளில் வெளிப்படும் ஆற்றல் ஆண்டவரிடமிருந்து வருகின்ற ஆற்றல். அரும் செயல்கள் செய்யும் எலிசா சபிக்கவும் செய்கின்றார். ஏற்கனவே பெத்தேலுக்கு செல்லும் வழியில் சில சிறுவர்கள் வழுக்கைத்தலையா போ என கத்திய போது அவர்களை சபிப்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். இறைவாக்கினர்கள் கடவுளின் வார்த்தையை கேட்டு அதனை மக்களுக்கு அறிவிப்பவர்கள். அவர்களின் வார்த்தைகளும் செயல்களும் கடவுளிடமிருந்து வருபவை. அவற்றை மக்கள் ஏற்க வேண்டியது அவசியம். அவ்வாறு ஏற்காதவர்கள் கடவுளுக்கு எதிராகவே செயல்படுகிறார்கள். அவ்வாறு செயல்படுகையில் கடவுளின் தண்டனைக்குரியவர்களாகவும் மாறுகிறார்கள். கேகசியின் வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.